ஹலோ மக்களே, வணக்கம். தனிமையை இனிமையாக்குவது எப்படி அப்படின்றது ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி. பார்த்தா போன வருஷம்னு சொல்லலாம். என்னுடைய தனிமையை இனிமையாக்குறது பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரு ரிஹர்சல் பண்றதுக்கான ஒரு ரூம் தான் என்னுடைய இந்த ரிஹர்சல் ரூம். நம்ம பாட்டு பாடுறோம், சினிமாவை பத்தியும் நம்ம ஏதாச்சும் பேசலாம். சினிமா துறையில நம்மளுடைய பழைய நடிகர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, கண்ணதாசன் இப்படி இவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அதனோட விளைவு தான் இந்த பதிவு. நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நாடோடி மன்னன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1958வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணதா ஒரு பதிவு. இந்த படத்துல வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க. கதை வசனம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல முழுக்க முழுக்க நம்மளுடைய கவியரசர் கண்ணதாசன். பட்டுக்கோட்டை ஐயா பத்தி சொல்லணும் அப்படின்னா, மாட்டு வண்டி செல்லாத இடத்தில் கூட பட்டுக்கோட்டை அவர்களின் பாட்டு வண்டி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படத் துறையில அவரை பத்தின ஒரு உயர்வான கருத்து இருக்கு. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கண்ணதாசன் அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நாடோடி மன்னன் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறேன். அதுக்கு வந்து பாட்டு வந்து நம்ம கல்யாண சுந்தரம் ஐயா எழுதுறாங்க. கதை வசனம் எல்லாம் நீங்க தான் எழுதணும். இந்த பாட்டை வந்து நான் சொத்து பத்தெல்லாம் வித்து இந்த படத்தை எடுக்கிறேன்ப்பா. இந்த படம் வந்து நல்லா நம்ம தமிழ்நாட்டுல நல்லா ஓடுச்சு அப்படின்னா நான் தான் மன்னன். இந்த படம் வந்து நல்லா ஓடல அப்படின்னா நான் தான் நாடோடி. என்னை நாடோடி ஆக்குறதும் மன்னன் ஆக்குறதும் உன் கையில தான் இருக்கு. அதனால நாளைக்கு படத்தோட டிஸ்கஷன் இருக்கு. நாளைக்கு 9 மணிக்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஐயா கிட்ட சொல்றாங்க. பொதுவா எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசனை வந்து கடவுள்னு சொல்வார். ஏன்னா அவர் வந்து படைப்பாளியாம். அதனால வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்ணதாசனை. கண்ணதாசன் வந்து ஒரு பெரிய படைப்பாளி தான். ஆனா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் வந்து அவரோட இதுவே வந்து லேட் கம்மர்னு தான் சொல்லுவாங்க. அவர் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த ஒரு ஷூட்டுக்கு போனாலும் லேட்டா தான் போவாராம் அவரு. அந்த மாதிரி 9 மணிக்கு வர சொன்னாங்க. கல்யாண சுந்தரம் அவர்கள் ஐயா வந்து 8 மணிக்கு வந்துட்டாங்க. எம்ஜிஆர் சாருமே வந்து 8 மணிக்கு வந்துட்டாங்க. ஆனா மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11, 12, 12:30 கண்ணதாசன் அவர்கள் வரல இன்னும். 12:30 மணிக்கு மேல மெதுவா ஒரு கார் வருது. அதுல இருந்து கண்ணதாசன் ஐயா வந்து இறங்குறாங்க. வந்த உடனே நம்ம பொதுவா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம சொல்ற லேட்டா வந்தா நம்ம சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதுதான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் கண்ணதாசன் ஐயா வந்துட்டு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் சொல்றாரு, நீ வந்து லேட்டா வர்றது சாதாரண விஷயம்தான், பரவாயில்ல, நீ வர வரைக்கும் நாங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் அவர்கள்கிட்ட வந்து நான் வந்து ஒரு பாட்டு எழுத சொல்லியிருக்கேன். ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பேப்பர் இந்த பேப்பரு, இந்த பாட்டை வந்து நீ படிச்சு பார்த்துட்டு இதுல வந்து பாட்டு வரிகள் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா நீ கரெக்ஷன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஐயா கிட்ட கொடுத்ததா ஒரு பதிவு. கண்ணதாசன் ஐயாட்ட கொடுக்கும்போது அவர் அந்த பேப்பரை வாங்கி பொறுமையா பார்த்து படிச்சுட்டு ரொம்ப பொறுமையா நிதானமா மடிச்சு எம்ஜிஆர் சார் கிட்ட கொடுத்துட்டு, நீங்க வந்து நான் லேட்டா வந்ததுக்காக என் கன்னத்துல கூட 4 அறை அரைஞ்சிருக்கலாம். இப்படி கல்யாண சுந்தரம் ஐயா பாட்டை கொடுத்து என்னை நீங்க அவமானப்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து கையில கொடுக்குறாரு. அப்படி என்ன அந்த பேப்பர்ல இருந்தது அப்படின்னு சொன்னா, கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதின எம்ஜிஆர் சொல்லி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தான மாதிரி எழுதின பாட்டு இந்த பாட்டு தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான்,
கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், சொந்த கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். உன்போல் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. எவ்வளவு அழகான பாடல் வரிகள், எவ்வளவு ஒரு தத்துவம் நிறைந்த பாடல் பாத்தீங்களா? இந்த பாடல்ல இருந்து நம்ம சினிமா பாக்குறவங்க இந்த பாடல்ல இருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. இந்த படத்துல, இந்த பாட்டுல நம்ம தூங்க வேண்டிய நேரத்துல தூங்குனா கண்டிப்பா நமக்கு அந்த ஆரோக்கியமான தூக்கம் கண்டிப்பா முக்கியம். நல்லா தூங்குனா மட்டும்தான் நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். அதே சமயத்துல நம்ம ஒரு செயல்ல இறங்கணும் அப்படின்னா விழிப்புணர்வோட இருந்து செயல்பட்டா மட்டும்தான் அந்த காரியத்துல நம்ம வெற்றி அடைய முடியும். அதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த ஒரு அழகான பாடல். நீங்களும் விழிப்புணர்வோட இருந்து நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி அடையணும். வாழ்க வளமுடன்.